மூட்டை சுமந்த முடிமன்னர் கலீபா ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாமிய வரலாற்றில் தன்னலமற்ற சேவை, நீதி, கருணை மற்றும் மக்களின் நலனை கருதும் ஆட்சியாளராக விளங்கிய கலீபா ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைத்தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சகாப்தத்தில் முக்கிய பங்காற்றிய மனிதர்களில் ஒருவர். அவர்கள் ஆட்சி செய்த காலம் இன்று வரை ஒரு சிறந்த நிர்வாகத்தின் உதாரணமாக போற்றப்படுகிறது. அந்த ஆட்சியின் ஒரு நிகழ்வு தான் மூட்டை சுமந்த முடிமன்னர் என்றழைக்கப்படும் இந்த உண்மை சம்பவம். இரவு நேர நகர்வலம். ஒரு இரவு கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழக்கம்போல் தனது தோழருடன் நகர்வலம் வந்து கொண்டிருந்தார். மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டறிய அவரது வழக்கம் இது. இந்த ஒரு அறிவிப்பும் பாதுகாப்பு வீரர்களும் இன்றி சாதாரண குடிமகனாக மக்கள் நடமாடும் வீதிகளில் சென்று கொண்டிருந்தார். ஒரு குடிசையில் இருந்து குழந்தைகளின் அழுகை. அவர்களது பயணத்தின் போது ஒரு குடிசையில் இருந்து குழந்தைகளின் அழுகை கேட்டது. குழந்தைகள் மிகவும் துன்பமாக அழுவது போல் தோன்றியது. இதை கேட்ட கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே அந்த குடிசை அருகில் சென்று உள்ளே எட்டி பார்த்தனர். அங்கே ஒரு பெண் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து வேக வைத்து கொண்டிருந்தாள். ஆனால் பிள்ளைகள் கடுமையாக அழுவதை அவர் வேகவேகமாக உணவு சமைப்பது போல் காட்டிக் கொண்டிருந்தார். குழந்தைகளோ பசிக்காக ஏங்கி அழுது கொண்டிருந்தனர். பசி நீங்காத குழந்தைகள், அன்னை அழும் நிலை. இந்த காட்சியை கண்ட கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணிடம் கேட்டார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் குழந்தைகள் இவ்வளவு சத்தமாக அழுகின்றனர். அந்த பெண் தனது கண்களில் கண்ணீர் பொழிந்து சோகத்துடன் பதிலளித்தாள், நாங்கள் வறுமையில் விழுந்து துயரத்துடன் வாழ்கிறோம். என் கணவர் இறந்து விட்டார். பசியால் குழந்தைகள் கதறுகிறார்கள். அவர்களை அமைதிப்படுத்த நான் உணவு சமைக்கிறேன் என்று காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில் நான் பாத்திரத்தில் வெறும் தண்ணீரை மட்டுமே வைத்து கொதிக்க விடுகிறேன். அவர்கள் தூங்கிவிடுவார்கள் என்று நினைத்தேன். நாங்கள் அரசின் கவனத்தில் இல்லை, எங்களது நிலைமையை யாரும் கேட்கவில்லை. நியாயமான ஆட்சியாளரின் கண்ணீர். இந்த உருக்கமான பதிலை கேட்ட கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வருத்தமடைந்தார். தாம் ஆட்சியாளராக இருக்கும் நாடில் இப்படிப்பட்ட ஒரு துயர காட்சி நிகழ்வதை நினைத்தபோது அவருடைய கண்களில் கண்ணீர் பெருகியது. உடனே அவரிடம் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது. எனது ஆட்சியில் ஒரு குடிமகன் இந்த அளவுக்கு பசி நிலைமையில் இருப்பது எப்படி? நான் என்ன செய்கிறேன்? நான் அல்லாஹ்விடம் இதற்காக என்ன பதில் கூறுவேன்? இதை எண்ணிய கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக திரும்பிச் சென்றனர். தனது தோளில் உணவு பொதிகளை சுமந்த கலீபா அவர்கள் நேராக அரசு களஞ்சியத்திற்கு சென்றார்கள். அங்கு இருக்கும் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு தானாகவே கோதுமை மாவும் எண்ணெயும் சிலோ உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டார். அவற்றை ஒரு மூட்டையாக கட்டி தனது தோளில் சுமந்து கொண்டார். அவருடன் இருந்த தோழர், யா அமீருல் முஃமினீன், தயவு செய்து எனக்கே சொல்லுங்கள், நான் இதை சுமப்பேன் என்று கூறினார். ஆனால் கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து கூறினார், நீ என் பாவச்சுமையையும் மறுமையில் சுமப்பாயா? அல்லாவின் முன்பாக நான் இந்த பொறுப்பிலிருந்து மீள வேண்டுமென்றால் இந்த உணவு பொதியை நான் சுமக்க வேண்டும். இவ்வாறு கூறி தனது தோளில் உணவு பொதிகளை சுமந்து கொண்டு அந்த விதவையின் இல்லம் சென்றார்கள். உணவு சமைத்து குழந்தைகளுக்கு தானாக ஊட்டிய கலீபா அந்த குடிசையை வந்தடைந்ததும் கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணிடம் உணவு பொதிகளை கொடுத்துவிட்டு, நீங்கள் ஓய்வெடுக்கலாம். குழந்தைகள் பசிக்கொண்டு இருக்கிறார்கள், நான் சமைத்து தருகிறேன் என்று கூறினார். பெரிய ஆட்சியாளர், இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருப்பவர் தனது கைகளால் உணவை சமைத்துவிட்டு பசிக்குட்டிகளுக்கு ஊட்டினார். பிள்ளைகள் பசியால் மிகவும் வாடியிருந்ததால் உணவு கிடைத்ததும் மகிழ்ச்சியுடன் உண்டனர். அரச களஞ்சியத்திலிருந்து உதவியளிக்க உத்தரவு. அந்த பெண்மணியின் பரிதாபகரமான வாழ்க்கை நிலையை பார்த்த கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனி மாதந்தோறும் அரச களஞ்சியத்திலிருந்து அவருக்கு உணவு வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அவர்களது நீதி, கருணை மற்றும் பொறுப்புணர்வை இந்த சம்பவம் அழகாக விளக்குகிறது. மூட்டை சுமந்த முடிமன்னர் என்று வரலாறு அழைத்தது. சம்பவம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு ஆட்சியாளர் தனது மக்கள் பசித்திருக்க முடியாது என்று கருதி செயல்படுகிறார். அவரே தன்னுடைய தோளில் உணவு பொதிகளை சுமந்து மக்களுக்கு உதவுகிறார். இந்த உண்மை சம்பவத்தால் அவரை வரலாறு மூட்டை சுமந்த முடிமன்னர், த கிங் ஹூ காரிட் த பார்டன் என்று அழைக்கத் தொடங்கியது. இன்றும் இந்த நிகழ்வு ஒரு உன்னத பாடமாகும். ஒரு நிர்வாகியும் அரசியலாளரும் எப்படி மக்கள் நலனில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு இது.